வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கக்கூடிய 4 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன 3 BHK அப்படிங்கிற ஒரு சூப்பரான தமிழ் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, 2006வது வருஷ காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் 12th படிக்கக்கூடிய ஒரு பையன், கவர்மெண்ட் ஸ்கூலில் 9th படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த குடும்பத்துடைய மொத்த பொறுப்பு யார் கையில் இருக்குது அப்படின்னா, அந்த குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய நம்ம சரத்குமார் கையில் தான் இருக்குது. அவர் ஒரு ஃபேக்ட்ரியில் அக்கௌண்டண்ட்டாக வேலை செஞ்சுக்கிட்டு அந்த மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு வேணுங்கிற அந்த செலவையெல்லாம் பார்த்துக்கிட்டு குழந்தைகளுடைய படிப்பையும் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச ஒரு 7.5 லட்சம் பணமும் இருக்கு. இவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்னா, சிட்டிக்கு நடுவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் அவ்வளோ பணத்தை அவர் சேர்த்து வச்சிருக்காரு. சேர்த்து வச்ச பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஏப்பா இப்பெல்லாம் விலைவாசி ஏறி போயிடுச்சு, 15 லட்ச ரூபாய் இந்த வீட்டுடைய விலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த வீட்டை வாங்கினாரா இல்லையா, இதுக்கு நடுவில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சந்திச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த கதையை கேட்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? எஸ், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். இப்போ வரைக்குமே வீடு வாங்குறது அப்படிங்கிறது சில வீடுகளில் மிகப்பெரிய ஒரு கனவாக தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான ஒரு கதையை எடுத்து அவ்வளோ ரியலாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே கமர்ஷியலான விஷயங்களோ ஆர்டிஃபிஷியலான விஷயங்களையோ ஆட் பண்ணாமல் ரொம்ப சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்தில் நடிச்சிருந்த சரத்குமாரா இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், மேதா ரகுநாதா இருக்கட்டும், தேவயானியா இருக்கட்டும், சைத்ராவா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை கரெக்டாக உள்வாங்கி சூப்பராகவே ரியலாகவே நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம். படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட ஒரே சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, செகண்ட் ஹாஃபில் சில ரிப்பீட்டட் சுச்சுவேஷன் வருது. அதாவது ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க, தடங்கள் வருது, திரும்பவும் அந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க, தடங்கள் வருது. இந்த மாதிரி சில ரிப்பீட்டட் சீன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு 2 hours 10 minutes படமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் நான் இப்போ சொன்னது எல்லாமே ஒரு சின்ன ஒரு குறை தான். நீங்கள் கதையோட ஒன்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறை கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது. இந்த படம் எமோஷனலாக எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான கதைகள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா Amazon Primeல தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சித்தாரே ஜமீன் பர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹிந்தி படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு பேஸ்கெட் பால் டீமுக்கு ஒரு ஜூனியர் கோச்சாக இருக்காரு. இவருக்கும் அவருடைய சீனியருக்கும் வந்த ஒரு வாக்குவாதத்தில் ஹீரோ சீனியரை அடிச்சிடுறாரு. அதனால அவருடைய கமிட்டியிலேருந்து நம்ம ஹீரோவை சில மாதங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு சோகத்தினால நம்ம ஹீரோ தண்ணி அடிச்சுட்டு காரை ஓட்டிட்டு போகும்போது தெரியாமல் போலீஸ்காரங்களுடைய வண்டியவே மோதிடுறாரு. இதனால போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துறாங்க. கோர்ட்டில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நம்ம ஹீரோ மேலே பெருசாக எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை, ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால நாங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அதாவது மென்டலி டிசேபிள்டு பீப்புள், அதாவது மூளை வளர்ச்சி பெருசாக இருக்காது, சிந்திக்கக்கூடிய திறன் குறைவாக இருக்கும், அப்படிப்பட்ட சிலருக்கு நீங்கள் பேஸ்கெட் பால் கற்றுக் கொடுக்கணும். ஒருவேளை முடியாது அப்படின்னு சொன்னால் 3 வருஷம் ஜெயில் தண்டனைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாமல் அந்த வேலையை விருப்பமே இல்லாமல் செய்ய போகிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2018வது வருஷம் ரிலீஸ் ஆன ஸ்பானிஷ் படமான சாம்பியன்ஸ் அப்படிங்கிற படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான். இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த மென்டலி டிசேபிள்டு பீப்புளாக நடிச்சிருந்த அந்த 10 பேருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா ஒரிஜினலாகவே அவங்க வந்து மென்டலி டிசேபிள்டு பீப்புள் தான். ஸோ அவங்க ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோவுடைய ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடியாகவும் செகண்ட் ஹாஃபில் எமோஷனல் கலந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. இந்த மூவியில் நடிச்சிருந்த மற்ற எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை சாங்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, செகண்ட் ஹாஃபில் நம்ம ஹீரோ அந்த சென்டருக்கு போகிறதே டிசேபிள்டு பீப்புளுக்கு கோச்சிங் சொல்லி கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அந்த ஒரு கோச்சிங்கை அவர் சொல்லித்தர மாதிரியான காட்சிகள் வந்து அதிகமாக இல்லை. அதை கொஞ்சம் அதிகமாக இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும்.
இருக்கும். பட் கண்டிப்பாக இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே ரெண்டல் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக OTTயில் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான தம்முடு அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ இந்தியாவுக்காக ஆர்ச்சரியில் கோல்டு மெடல் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்காக பயிற்சிகள் செய்யும் போது அவரால் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. அதுக்கான காரணம் அவருடைய பழைய நினைவுகள் தான். சின்ன வயசில் அவங்க அக்காவுக்கு பண்ணி கொடுத்த ஒரு சத்தியத்தை அவர் மீறிடுறாரு. அதனாலேயே அக்கா அவங்க விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ அக்காவை சமாதானப்படுத்தி அக்கா கூட பேசி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க அக்காவை பற்றி அவருக்கு தெரிய வருது. ஸோ நம்ம ஹீரோவுடைய அக்கா வில்லனுடைய பிடியில் மாட்டிக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுடைய மொத்த குடும்பமும் மாட்டிக்கிறாங்க. ஸோ ஹீரோவுடைய அக்காவை எப்படி வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, படத்தில் நடிச்சிருந்த சிலருடைய ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததா வில்லனை பற்றி ஸ்டார்டிங்கில் சில விஷயங்களை காட்டுவாங்க. அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். காட்டுக்குள்ளே இந்த ஃபேமிலி மாட்டிக்கிற மாதிரியான சில சீன்ஸ் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெலுங்கு படம் இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருப்போமோ அதே மாதிரியான சேம் டெம்ப்ளேட்டில் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. புதுசாக வேற எதையுமே ஆட் பண்ணல. இந்த மூவியில் நிறைய லாஜிக் மிஸ் ஆகுது. ரெண்டாவதா ஆர்டிஃபிஷியலான நிறைய காட்சிகள் இருக்கு. பெருசாக எமோஷனலாக கனெக்ட் ஆகல. இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பொழுது போகல அப்படின்னா ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஒரு அடல்ட் சீன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன The 44 அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை இப்போ தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, பார்சிலோனா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் 1970 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ அந்த டைமில் அந்த ஊருக்குள்ளே பெருசாக பஸ் வசதிலாம் கிடையாது. கவர்மெண்ட்டும் பெருசாக வசதிகள்லாம் பண்ணித்தர முடியாது, பஸ் வசதிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் வெளியூரில் இருக்கக்கூடிய L44 அப்படிங்கிற ஒரு பஸ்ஸை கடத்திடுறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1970 காலகட்டத்தில் பார்சிலோனா அப்படிங்கிற நகரத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. மனோலா விட்டல் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பஸ்ஸை கடத்தியிருப்பாரு. அதை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, படத்தில் 1970 காலகட்டத்தில் அந்த நகரம் எப்படி இருக்கும், அந்த நகரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத ரொம்ப ரியலாகவே காட்டியிருந்தாங்க. அதுவும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை கட்டணும் அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே கூரை போட்டுருணும். அப்படி ஒருவேளை கூரை போடலை அப்படின்னா அந்த கவர்மெண்ட் அந்த வீட்டை இடிச்சிரும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் காட்டினது சூப்பராகவே இருந்துச்சு. டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான். கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா Amazon Primeல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.